அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டு சயின்ஸுக்காக தினமும் முக்கியமான 30 கேள்விகள் பாட்டு வரோம். இன்று 23வது நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் உங்களை ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. நுண்ணுயிரிகள் அளவிடப்படும் அலகு எது? நுண்ணுயிரிகளை அளக்கும் அலகு ஆன்சர் சரிதான், மைக்ரான் என்பது சரியான ஒன்று. அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் அரிஸ்டாட்டில் ஆவார். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது? உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் வெப்பரத்த பிராணி எது? பின்வருவனவற்றுள் வெப்பரத்த பிராணிங்கிறது பாலூட்டிகள் ஆகும். கீழ் கண்டவற்றுள் புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி எது? ஆப்ஷன்ல பாருங்க. புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆப்ஷன்ல பாக்டீரியா என்பது சரியான ஒன்று. லின்னேயஸ் படிநிலையில் எத்தனை முக்கிய படிகள் உள்ளன? லின்னேயஸ் படிநிலையில் எத்தனை முக்கிய படிநிலைகள் பார்த்தீங்கன்னா 7 படிநிலைகள் உள்ளன. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எந்த தொகுதி தட்டை புழுக்களை சார்ந்தது? ஆப்ஷன்ல தட்டை புழுக்களை சார்ந்தது பார்த்தீங்கன்னா பிளானேரியா தொகுதி என்பது சரியான ஒன்று. ஆல்காவின் தாவர உலகம் என்னவென அழைக்கப்படுகிறது? ஆல்காவின் தாவர உலகம் தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்டோபஸ் உயிரினம் எத்தொகுதியை சார்ந்தது? ஆக்டோபஸ் உயிரினம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 2 தடவை மெல்லுடலிகள் உயிரியை சார்ந்தது. ஆப்ஷன் இதில் தப்பாக கொடுத்துட்டேன். பி சி இதில் இரண்டும் சரியான ஒன்று. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறியவை? வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் பார்த்தீங்கன்னா 10,000 மடங்கு சிறியவையாக உள்ளன. பின்வருவனவற்றில் குட்டி போடுபவை எது? ஆப்ஷன்ல கங்காரு என்பது சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் வைரஸ்களில் காணப்படாதது எது? வைரஸ்களில் காணப்படாதது செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம் இவை அனைத்தும் என்பது சரியான விடை. மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓடுடைய உயிரினம் எந்த தொகுதியை சார்ந்தது? மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓடுடைய உயிரினம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகள் தொகுதியை சார்ந்தது. ஒரு முனையில் ஒரு கசையிலை மட்டும் காணப்படும், அது என்ன? ஒரு முனையில் ஒரு கசையிலை மட்டும் காணப்படுவது விப்ரியோ காலரே என்பது சரியான ஒன்று. வாஸ்குலர் கற்றைகள் உடையவை எது? வாஸ்குலார் கற்றைகள் உடையவை ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், ஜிம்னோஸ்பர்ம்கள் என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் மட்குண்ணி வகையை சார்ந்திராத பூஞ்சை எது? மட்குண்ணி வகையை சார்ந்திராத பூஞ்சை ஆப்ஷன்ல பக்சீனியா என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் ஒருவித்திலை தாவரம் எது? ஆப்ஷன்ல நெல் என்பது ஒருவித்திலை தாவரமாகும். நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுபவை எவை? நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுபவை ஆல்கா என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் புரோட்டிஸ்டா உலகத்தை சார்ந்தது எது? புரோட்டிஸ்டா உலகத்தை சார்ந்தது ஆப்ஷன்ல ஸ்பைரோகைரா என்பது சரியான ஒன்று. ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது? ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொல்லி பிளேக் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது. தவளையின் இருசொற் பெயர் என்ன? தவளையோட இருசொற் பெயர் பார்த்தீங்கன்னா ரானா ஹெக்ஸாடாக்டைலா என்பது சரியான விடை. தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுத்துவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுவது பாக்டீரியா ஆகும். மைக்காலஜி என்பது எதை பற்றிய பாடப்பிரிவு? மைக்காலஜி இது பூஞ்சை பற்றிய பாடப்பிரிவாகும்.
ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபட உதவியாக உள்ள நொதி எந்த நொதி? ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபட உதவியாக உள்ள நொதி சைமேஸ் என்ற நொதியாகும். பால் தயிராக உதவும் பாக்டீரியா எந்த பாக்டீரியா? பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா லாக்டோபாசில்லஸ் பாக்டீரியா ஆகும். அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் கிடைப்பது என்ன? அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் கிடைப்பது பீர் என்பது சரியான விடை. கால்நடைகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் உண்டாக்கும் கிருமி எந்த கிருமி? கால்நடைகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் ஏற்பட காரணமான கிருமி ஆப்டோ வைரஸ் ஆகும். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா விரியான் என்று அழைக்கப்படுகிறது. ரேபிஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? ரேபிஸ் நோயை ஏற்படுத்துவது வைரஸ் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட் ரிலேட்டடாக சயின்ஸுக்கு ஒரு முக்கியமான 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.